பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப்பில் எப்படி இருக்க போகுது. இந்த சித்திரை மாதம் பிறந்தவுடன் நம்ம அனைவருமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி பவரோட செயல்படுவோம். காரணம், நவகிரகத்தின் நாயகனான நம்முடைய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உச்ச நிலை அடையக்கூடிய ஒரு தன்மையில் சித்திரை மாதம் உள்ளே நுழைகிறார். சித்திரை மாதம் தமிழர்களுடைய சிறப்பான நாள். மிக மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நவ கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக மேலும் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவதற்கு நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்து நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு நம்ம சனி பயிற்சி வீடியோ சொன்ன மாதிரி தான், நிறைய மன அழுத்தம், நிறைய போராட்டத்தை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. இன்னும் சந்திக்க எதுவுமே இல்லை. சந்திப்பதற்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கிறது. அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் மன நிம்மதியை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 2 மாதங்கள், ஆனி மாதம் முதல் உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர முடியும். ரொம்ப ஒரு சிக்கல், கடன் பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு நகர்ந்து செல்லும், ஓடின்னு வச்சுக்கோங்களேன். நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அதுவும் மேசராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு லைஃப்பை தான் எதிர்பார்க்குறீங்க. உங்களுடைய மன அழுத்தம் ரிலாக்ஸாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. அதே போல் மேசராசி என்பர்களாகிய உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இந்த வட்டம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? தமிழ் புத்தாண்டுலேருந்து உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக இருக்க போகுது. உங்கள் மேலே ரொம்ப வீண் பழி சுமத்தி உங்களை படுத்தி எடுத்து பம்பரமாக சுத்த விட்டாங்களா, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நம்ம தப்பே பண்ணலை, நம்மளை ஏன் இப்படி படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கஷ்டத்தோடு இருக்கீங்களே, அந்த கஷ்டத்துக்கு சரியான பாதை இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு உறுதியாக தொடக்கம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால தான் தன வரவுகளில் ஒரு தடுமாற்றம், பொருளாதார விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு முடக்கம். எங்கேயா ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு உங்களை படுத்துகிறாங்க. ஸோ அந்த ரிலீஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கிட்டத்தட்ட நவகிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைந்தவுடன் ஆனி மாதம் முதல் நம்முடைய மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவானை குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறார். அப்போ சனி பகவானுடைய ஒரு மிகப்பெரிய தாக்கம் உங்களுக்கு ரிலாக்ஸாக வரப்போகுது. நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்கும். தன வரவுகள் நன்றாக இருக்கும். கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வர போகிறீங்க. இதுவே கிடைச்சாலே இதை விட உங்களுக்கு என்ன எனர்ஜி போகும் சொல்லுங்கள். இதுதான் இப்போ பெரிய சிக்கலாக இருக்குது. ஸோ இது சரியாக போகுது. அதுபோல் மேச ராசியில் காதல் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற நம்முடைய நேயர்களுக்கு காதல் திருமணம் முடிவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சிக்கல்கள் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பேரண்ட்ஸோட அனுமதியுடன் காதல் திருமணம் முடிச்சிங்கன்னா உறுதியாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது உண்மை. 5ஆம் இடத்துல கேது, அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு. ராகுவை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குரு பகவான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கார். அதுக்கடுத்து ஆனி மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ராகுவை பார்க்க மாட்டார். அதான் உண்மை. அப்போ 11ஆம் இடத்துல ராகு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார், சில தடுமாற்றத்தையும் கொடுப்பார். அப்போ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து எந்த முடிவும் எடுத்தீங்கன்னா உறுதியாக உங்களை வெற்றி அடையும். ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்ல காலம்,
இந்த புத்தாண்டு முதல் தான் நீங்கள் உங்களைவே உணரக்கூடிய மறுபடியும் மீண்டும் எழுந்து வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த காலத்தில் தேவையில்லாத நபர்களுடைய செயல்பாடு உங்களை அதிகமாக ஆசை வார்த்தை கூறி ஆபத்தில் சிக்கக்கூடிய நபர்களுடைய செயல்பாடெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்தில் முடிவு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை ரொம்ப டாமினேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த, உங்களை கஷ்டப்படுத்தி லாக் பண்ண அத்தனை பேருடைய லிஸ்ட்டையும் எழுதி வச்சு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தங்களாக டெலிட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்க போகுது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலனில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும், கிட்டத்தட்ட 20-30% நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத அனுப்புங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாட்டிலேருந்து நிறைய கால்ஸ் வருது, நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ கட்டாயமாக டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாதவர்களும் ஜோதிடம் பார்க்க முடியுமா, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுடைய வயது, உங்களுடைய பேர் மட்டும் அனுப்புனா மட்டும் போதும். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பிரசனம் அடிப்படையில் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம வந்து இப்போ வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கோம். இப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதி மீண்டும் புதிய வகுப்பு தொடக்கம். கிட்டத்தட்ட இது 5வது வகுப்பு. இந்த கிளாஸில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே கலந்துக்கலாம், ஜூம் மீட்டிங் மூலமாக. ஓகேவா? நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். வீட்டிலேருந்தே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட மற்றும் உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அடிப்படை வகுப்பு, முதல் வகுப்பு ஆரம்பம். ஓகேவா? ஸோ மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. விருப்பப்படுறவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸும் திரும்ப அனுப்புவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ மேலும் மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு, இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியின் அன்பு வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.